வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் இப்பொழுது நாயன்மார்களுடைய பாகம் 23 மற்றும் இந்த வாரம் நாம் 3 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ஒரு சேர பார்க்க போகிறோம். அதென்ன 3 நாயன்மார்கள் என்றால், எப்படி அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றில் ஒரு பாகம் பூசலார் நாயனார், ஆனால் பூசலார் நாயனாரின் முழு வளராதே அப்பர் சுவாமிகளை சந்தித்ததுதான் என்பது போல இந்த 3 பேருமே ஒன்றுக்கொருவர் பின்னி பிணைந்தவர்கள் தான். யார் யார் அந்த மூவர்கள் என்று கேட்டால், மங்கையர்க்கரசி நாயனார், கூன் பாண்டியன் என்று நின்ற சீர் நெடுமாற நாயனார் மற்றும் குலச்சிறையார் நாயனார். இவர்கள் யார்? இவர்களுக்குள் என்ன ஒற்றுமை, என்ன சம்பந்தம், ஏன் மூவருமே ஒன்றாக வருகிறார்கள் என்றால், முதலில் இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் என்பவன் கூன் பாண்டியன் என்றும் அறியப்படுகிறான். அவன் மிகச்சிறந்த வீரன், சிறந்த நிர்வாகம் செய்பவன், மக்களை நன்றாக வைத்துக் கொள்பவன், சமண மதத்தை பின்பற்றுபவன். மக்களை வழி மன்னனை வழியோ அவ்வழியே மக்கள். அதனால் அந்த மதுரை முழுவதுமே சமணமாக மாறிவிட்டது. இதில் என்னவென்றால், ஒரு காலத்தில் மதுரை என்பது மீனாட்சி சொக்கநாதர் கோவிலாக, அந்த தமிழுக்கே முதற் கடவுளாக இருந்தவர் சிவபெருமான். அந்த ஊரே சைவமாக இருந்த ஊர். மன்னன் சமணத்திற்கு மாறிவிட்டதால் மற்றவர்களும் மாறுகிறார்கள். இதுதான் அந்த காலத்தில் நடந்த நிதர்சனமான விஷயமானது. அந்த பாண்டிய மன்னன் பேரரசனாக இருந்தபோது சோழர்கள் சிற்றரசர்களாக இருந்த காலம். அப்பொழுது இந்த இளவரசர்களுடைய திருமணங்கள் எல்லாமே அரசியலை ஒட்டு தான் நடக்கும். அதனால் சோழ சிற்றரசரினுடைய இளவரசியான மானி என்பவளை இந்த கூன் பாண்டியன் என்ற நின்றசீர் நெடுமாறனுக்கு திருமணம் செய்கிறார்கள். அவளும் சந்தோஷமாக தான் வருகிறாள். சோழ நாட்டு மக்கள் எல்லாமும் சைவர்கள், வைணவத்தையும் ஆதரித்த அரசர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் முக்கால்வாசி சிவனை வணங்குபவர்களாகவே அந்த ஊர் இருந்திருக்கிறது. இந்த மானி என்ற பெண்மையினையும் மிகச்சிறந்த சிவபக்தை. அவளோடு கூட சீதன வெள்ளாட்டி, அந்த காலத்தில் நாம் சுவாமி ராமானுஜரை பற்றி படிக்கும்போது கூட இந்த சீதன வெள்ளாட்டி என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோம். பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது கூட ஒருவரை அனுப்புவது அந்த காலத்து வழக்கம். அப்படியாக அனுப்பப்பட்டவர் தான் இந்த குலச்சிறையார். குலச்சிறையார் மிகச்சிறந்த அறிவாளி. 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாவை எப்பொழுதும் மனதிற்குள் துதிப்பவர், நேர்மையானவர். இப்படியாக அவர் மானியோடு கூட வரும்போது அரசன் அவருடைய திறமையை அறிந்து அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்கிறார். இப்பொழுது பாருங்கள், இந்த சொக்கநாதர் கோவிலுக்கு போகின்ற மனிதர்கள் 2 பேர் தான். ஒருவர் இந்த மானி என்ற சோழ நாட்டு பாண்டிய நாட்டு அரசி, மற்றவர் அந்த முதலமைச்சரான குலச்சிறையார். மற்ற யாருமே கோவிலுக்கு செல்வதே கிடையாது. அது கூட பரவாயில்லை. என்ன என்றால், இந்த சமணர்கள் கொடுக்கும் தண்டனை முறைகள் ரொம்பவும் கொடூரமானது. இதை நாம் அப்பர் சுவாமிகளுடைய சரித்திரத்திலேயே படித்திருக்கிறோம். அவரை கல்லை கட்டி கடலில் விடுவது, நெருப்பில் எரிப்பது, சுண்ணாம்பு களவாயில் சேர்த்து விடுவது, இப்படி பலவற்றை அவர்கள் செய்தார்கள். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் மிகவும் பயந்து போனார் என்பதை கூட நாம் திருமறை காட்டை பற்றி படிக்கும்போது படித்திருக்கிறோம். அதனால் இந்த அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர்களை பார்த்தாலே, யார் சைவர்களை பார்த்தாலே அவர்கள் கண்டமுட்டி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். அதாவது கண்டாலே தீட்டு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். ஏனென்றால் அரசன் அவர்களுடைய வசம். அதனால் அவர்கள் மிகவும் கடுமையாக சைவர்களை நடத்தி வாழ்ந்து வந்தார்கள். இதனால் அரசிக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டுவிட்டது. அரசி சமண மதத்த அரசனை தான் திருமணம் செய்து கொண்டாள். அதுவரையில் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், எம்மதமும் அந்த காலத்தில் ஏற்புடையதாக இருந்தது என்பதுதான். ஆனால் இவர்களுடைய அந்த கொடூரமான குணங்கள் தான் அவளை பயமுறுத்தியது. எப்படியாவது பழைய பெருமையை இந்த மதுரை அம்பதிக்கு கொடுக்க வேண்டும் என்று அவளும் குலச்சிறையாரும் மனதில் நினைத்தார்கள். அந்த இறைவனை வணங்கி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு காற்று வாக்கில் இந்த திருஞான சம்பந்தரை பற்றிய விவரங்கள் காதில் வந்து விடுகிறது. உடனே சரி, நாம் திருஞான சம்பந்தரையே இங்கு வரவழைப்போம் என்று கூறி திருஞான சம்பந்தரை திருமறை காட்டிற்கு சென்று அழைத்தார்கள். அப்பொழுது அப்பர் சுவாமிகள் இருந்தார். நாம் அப்பர் சரித்திரத்தில் விவரமாக அதை படித்தோம். என்னவென்றால், தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த சிறுவன் பாலகனாயிற்றே, இவன் போகப் போகிறானே, நமக்கு சமணர்களை பற்றிய அனுபவம் மிகவும் அதிகமாயிற்றே, அவர்களால் இந்த பாலகனுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்ற ஒரு பயமானது
அப்பர் சுவாமிகளுக்கு இருந்தது. அப்பொழுது என்ன பண்ணுகிறார் திருஞான சம்பந்தர்? இன்றைக்கு நாள் நன்றாக இல்லை, பிரயாணம் செய்வதற்கு ஏற்ற நாள் இல்லை, அதனால் செல்ல வேண்டாம் என்று அப்பர் தடுக்கிறார். அப்பொழுது கோளறு திருப்பதிகம் என்ற ஒரு திருப்பதிகத்தை பாடினார் திருஞான சம்பந்தர். வேயுறுதோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே 6 நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று முதல் பாடல். இப்படியாக 11 பாடல்கள் பாடிவிட்டுதான் அவர் மதுரை அம்பதையை நோக்கி வந்தார். குலச்சிறையாரும் ராணி மானி அவர்கள் இருவருமே அவரை வரவேற்றார்கள், சிறந்த மதிப்பு கொடுத்தார்கள். அவர் தங்கினார் அவருடைய தங்கும் இடத்தில். அப்பொழுது சமணர்கள் இப்படிப்பட்ட ஒருவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் இருக்கும் இடத்திற்கு தீயை வைத்தார்கள். தீ தீ என்று ஞானசம்பந்தனுடைய சிஷ்யர்கள் சத்தம் இடும்போது அந்த தீ யாரை போய் சேர்க்குமோ அங்கே போய் சேரும், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டார் திருஞான சம்பந்தர். ஏனென்றால் நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அரசனே பொறுப்பு. அதனால் அந்த தீயானது அரசனை போய் வெப்ப நோயாக மாற்றி தாக்கிவிட்டது. அரசனால் வெப்பம் தாங்க முடியவில்லை, தவிக்கிறான், என்ன செய்வதென்று தெரியவில்லை. வழக்கம் போல் சமணர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய மந்திரங்களை எல்லாம் கூறுகிறார்கள், மயில் இறகால் உடலை வருடுகிறார்கள். என்ன செய்தாலும் அரசனுடைய வெப்ப நோய் தீரவில்லை. அப்பொழுது மானி என்ற அந்த அரசியானவள் அரசனை பார்த்து, இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் என்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவர் சைவர், நாம் அவர் மூலமாக முயற்சி செய்து பார்க்கலாமா என்று கேட்கிறாள். சரி, அழைத்து கொண்டு வா என்கிறான் அரசன். ஏனால் அவன் அப்படி ஒரு வேதனையில் இருக்கிறான். திருஞான சம்பந்தர் வருகிறார். அப்பொழுதும் இந்த சமணர்கள் விடவில்லை. வலது பக்கத்தை நீர் சரி செய்யும், இடது பக்கத்தை நாம் சரி செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். அதற்கும் சரி என்று ஒத்துக்கொள்கிறார் சம்பந்தர். தன்னுடைய கையில் இருந்த விபூதி அதை வைத்து அவர் திருநீற்று பதிகம் என்பதை பாடினார். இந்த பதிகம் மந்திரமாவதும் நீரு, வானவர் மேலதும் நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. ஆலவாயான் என்பது மதுரை சொக்கநாதர் கோவிலை குறிக்கும், சொக்கநாதரை குறிக்கும். அதன் இப்படியாக அவர் 11 பாடல்கள் பாடி அரசனுடைய அந்த வலது பக்கத்து வெம்மையை குறைக்கின்றார், சரி செய்கின்றார். இடது பக்கம் மறுபடியும் அதே எரிச்சலில் இருப்பதால் அரசன் திருஞான சம்பந்தரையே அதையும் சரி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறான். அதுபடியே அவரும் அவரை சரி செய்கிறார். இப்படியாக அரசனுடைய மதிப்பை முதலில் பெறுகிறார் திருஞான சம்பந்தர். நம்பிக்கையை பெற வேண்டும் அல்லவா? ஆனாலும் சமணர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இல்லை, நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், நீ ஏதோ மாயாஜாலம் செய்கிறாய், அதனால் நாம் இப்பொழுது அனல்வாதம் செய்யலாம் என்கிறார்கள். அனல்வாதம் என்பதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்பவும் சகஜமானது. அனல் அதாவது நெருப்பில் இவர்களுடைய கோட்பாடுகளை எழுதி ஓலையை நெருப்பில் இட வேண்டும். அந்த ஓலையானது நெருப்பில் எரியாமல் இருந்தால் அவர்கள் வென்றவர்கள் என்ற அர்த்தம். சரி என்று இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கையில் இருந்த ஏடுகளை எடுக்கிறார். திருநள்ளாறு பதிகம் கையில் வருகிறது. அந்த பதிகத்தை நெருப்பில் இடுகிறார் திருஞான சம்பந்தர். இவர்கள் அஸ்தி நாஸ்தி என்ற 2 வரிகள், அஸ்தி என்றால் நிலையானது, நாஸ்தி என்றால் நிலை இல்லாதது, அதனை எழுதி அவர்களும் தங்களுடைய ஓலையை நெருப்பில் இடுகிறார்கள். அவர்களுடைய ஓலை எரிந்தும் இவருடைய ஓலை புடம் போட்டு வெளியே வந்ததும் கண்டவுடன் அவர்கள் இல்லை இல்லை, நாங்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டோம், புனல்வாதம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுதுதான் குலச்சிறையார் இங்கே வருகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அவர் முதலமைச்சர் அல்லவா, நீங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியாது, புனல்வாதம் செய்யலாம், ஆகட்டும், அதற்கு தயார். ஆனால் அதில் தோற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு முடிவு கொண்டு வருகிறார். அப்பொழுது சமணர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய தண்டனை முறை மிகவும் கொடூரமானது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தோற்றவர்கள் எல்லோரையும் கழுவிலேற்ற வேண்டும் என்கிறார்கள். சரி, ஒப்புக்கொண்டாயிற்று. இப்பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? திருஞான சம்பந்தர் புதிதாக ஒரு பாடலை எழுதுகிறார். அந்த பாடல் 12 பாடல்கள் கொண்டது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். ஆனினம் என்றால் பசுக்கூட்டம். வீழ்க தன்புணல் வேந்தனமோங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்க்கவே என்று 12 பாடல் எழுதி அதனை வைகை ஆற்றில் இடுகிறார்.
இவர்கள் வழக்கம் போல் அஸ்தி நாஸ்தி என்பதை எழுதியிடுகிறார்கள். அவர்களுடைய ஓலையானது கங்கையால் வைகையால் அடித்து கொண்டு செல்லப்பட்டு விட்டது. இவருடைய ஓலையானது எதிர்த்து கொண்டு வருகிறது. அதனால் இவர் வென்றவராகிறார். ஒரு முதலமைச்சராக சமணர்களே அவர்கள் சொல்வாக்கு தவறாதவர்கள். அவர்களுடைய தண்டனை முறைதான் ரொம்பவும் கொடூரமானது. அதனால் அவர்கள் தாங்கள் சொன்னபடியே கழுவிலேற சம்மதித்து ஏறினார்கள் என்பது சரித்திரம். அதன் மூலமாக இப்பொழுது அரசன் ஒரு வார்த்தை சொன்னான் அல்லவா? என்ன சொன்னான்? வேந்தனும் ஓங்குக என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அல்லவா? அதனால் வேந்தனுடைய அந்த கூழ்முதுகானதும் நிமிர்ந்தது, அவனுடைய மனமானதும் நிமிர்ந்தது. அன்றையிலிருந்து அவனும் இந்த குலச்சிறையாரும் இந்த மானியும் 3 பேருமாக சேர்ந்து சைவத்தை மிகச்சிறந்த முறையில் வளர்த்தார்கள் என்பது வளராது. சரி, இதில் மங்கையர்க்கரசி எங்கே வந்தாள் என்றால், இந்த அரசனாலேயே தன் மனைவியை நீ மங்கையர்களுக்கெல்லாம் அரசி என்று புகழப்பட்டவள். ஏனென்றால் அரசன் தவறு செய்தாலும், கணவன் தவறு செய்தால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று இருந்ததுக்கு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. கணவனை திருத்தத்தான் பெண்கள் செய்தார்கள் என்பதற்கு மங்கையர்க்கரசி ஒரு சிறந்த உதாரணம். தவறு செய்கிறான் கணவன், மக்களுக்கு அவன் நல்லது செய்ய வேண்டும். ஆனால் எவ்வளவு நல்லது செய்தாலும் மக்கள் அவனுடைய அந்த சமயத்தின் சார்பால் துன்பப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக யோசித்து அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்ததனால் அவளை மங்கையர்க்கரசி என்று மக்களும் புகழ்ந்தார்கள், சம்பந்தரும் புகழ்ந்தார்கள். அதனால் அவள் 3 நாயன்மார்களில், பெண் நாயன்மார்களில் அவளும் ஒருத்தியாக மங்கையர்க்கரசி நாயனாராக மாறினாள். குலச்சிறையார் அவளுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்து 5 எழுத்தை எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருந்ததால் இவர்கள் 3வருமே இறைவனுடைய மனதில் புகுந்து அமர்ந்து இறைவனாலேயே இவர்கள் 3வரை பற்றியும் சுந்தரரிடத்தில் சொல்ல வைத்து திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் எழுதியதுதான் இவர்களுடைய பெருமை. அப்படி நாம் ஏற்கனவே மானியை பற்றி கூறியதை நாம் படித்து விட்டோம். வரிவளையால் மானிக்கு அடியேன் என்ற ஒரு வார்த்தையும், அடுத்தது இப்பொழுது நிறைகொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்று சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று கூன்பாண்டியனுடைய புகழையும், பெருநம்பிக் குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் என்று குலச்சிறையாரின் பெருமையையும் திருத்தொண்டர் தொகையில் நாம் காணலாம். இதிலிருந்து இறைவன் மனதால் யாரொருவன் நற்குணங்களோடு பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் பக்கம் நிற்பான், அவர்கள் துணை நின்று அவர்களுக்கு நல்லதொரு கதியை தருவான் என்பதை நாம் இதன் மூலமாக அறிகிறோம். இதை பற்றி மேலும் பல விவரங்கள் அங்கே நாம் நாம் திருஞான சம்பந்தரை பற்றி படிக்கும் பொழுது விவரமாக படிப்போம். நான் ஏற்கனவே கூறியது போல நாம் சமயக்குறவர்கள் 4வர்களுடைய சரித்திரம்தான் மிகவும் பெரியதே ஆயிற்றே தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மிகவும் சிறியது. ஆனால் மூர்த்தி சிறியதென்றாலும் கீர்த்தி பெரியது என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல அவர்களும் சதா அந்த இறைவனை மனதில் நிறைத்து அவருடைய மனதிலேயே அமர்ந்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வேறொருவரை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.